அத்தை அங்கதான் இருக்காங்க. வா நம்ம போலாம். வா. அத்தை, அக்காவை கூட்டிட்டு வந்துட்டேன் அத்தை. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல அத்தை. நான் கோயிலை சுத்திட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. அக்கா. வர்ஷினி, சாரி அத்தை. உன் சாரி எல்லாம் எனக்கு வேண்டாம் இசை. நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க நிம்மதியா இருந்தாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். எனக்கு தெரியும் அத்தை. அத பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அந்த கவலையெல்லாம் உனக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா ஜாதக விஷயத்துல என்ன நீ ஏமாத்திருக்க மாட்ட. அத்தை, நான் ஜாதகத்தை எந்த அளவுக்கு நம்புவேன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிருக்கனா என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதுவும் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத விஷால் உனக்காக என்கிட்ட சண்டை போட்டிருக்கான். அத்தை, விஷால் உங்களை எதிர்த்து பேசிருக்க கூடாது. அது ரொம்ப தப்புதான். விஷாலுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அத்தை. ப்ளீஸ். என் பிள்ளைக்காக நீ ஒண்ணு சாரி கேட்க தேவையில்ல. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு சத்தியம் வேணும். சத்தியமா? ஆமா. நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ இந்த சத்தியத்தை பண்ணிதான் ஆகணும். அத்தை, என்ன வீட்டை விட்டு போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. மத்தபடி நம்ம குடும்பத்துக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்றேன் அத்தை. நீ இங்கேயே இரு. என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஆனா நீயும் என் பையனும் புருஷன் பொண்டாட்டியா எப்பவும் சேர்ந்து வாழவே கூடாது. எனக்கு நீ சத்தியம் பண்ணு. என்னடா இவ இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கேக்குறாளேன்னு உனக்கு தோணும். ஆனா நான் இப்படி கேக்குறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. ஏன்னா நான் ஜாதக பலன்களை உறுதியா நம்புறேன். ஏன்னா என்னோட லைஃப்ல நான் பட்ட அனுபவங்கள் அந்த மாதிரி. அதனால உன் ஜாதகத்தினால என்னோட குடும்பத்துக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நீயும் விஷாலும் கணவன் மனைவியா வாழ்ந்தா அது என்னோட குடும்பத்துக்கு கேடுன்னு நம்புறேனா. அப்படி நடக்கவே கூடாது. அதனால நீயும் விஷாலும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே கூடாது. சத்தியம் பண்ணு.